எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போட போறீங்க. கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நிறைய சாய்ஸஸ் போடுங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். ஒரு காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது, எது பெஸ்ட் காலேஜ், இதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 14 பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு அதில் 8 பேராமீட்டர் இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸை நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் சென்னை பெஸ்ட் காலேஜ் என்னன்னு சொல்லிட்டேன், கோயம்புத்தூர் என்ன பெஸ்ட் காலேஜ் சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி, மதுரையில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் சார், எனக்கு காலேஜ் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஸோ உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நான் சொல்கிற இந்த காலேஜில் இருந்ததுன்னா உங்கள் ஃப்யூச்சர் கேரண்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ திருச்சி பார்த்துலாமா? திருச்சி பொறுத்தளவில் வந்து எனக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக வேணும், என்னால் நிறைய ஃபீஸ் கட்ட முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் உங்கள் ஏரியாவில் பெஸ்ட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட பிட் கேம்பஸ். ஆல்மோஸ்ட் சீட் கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிச்சம் என்ன சீட்ஸ் இப்போ வந்து எம்பிசிலையோ SC STலையோ சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல கேம்பஸ். இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் எது சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு மார்க் போடணும் அப்படின்னா அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 7 மார்க் தான் இந்த காலேஜுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது ஃபீஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாய்ஸ் நீங்கள் பார்த்து போட்டுங்க. சார் நான் ப்ரைவேட் போகலாம் சார், எனக்கு ஓரளவுக்கு ஃபீஸ் இருக்கும், ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் பெஸ்ட் காலேஜ் சொல்லுங்கள் சார்னா திருச்சியில் நல்லா க்ரோயிங் கேம்பஸு ஃபண்டாஸ்டிக்காக நான் வந்து சென்னை சிட்டியில் கிடைக்கிற எல்லாமே எனக்கு கிடைக்கணும் சார் அப்படின்னா ஒரு கம்மியான ஃபீஸில் TRP இன்ஜினியரிங் காலேஜ் SRM குரூப்போடைய இந்த காலேஜ் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அட்டானமஸ் கேம்பஸ் ஆகியிருக்காங்க. ஒரு சென்னையில் ஈஸ்வரி காலேஜில் நீங்கள் படித்தா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அத்தனை விஷயமும் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து உறுதி. இதை நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோத் ரேட் இருக்கும். ஸோ எல்லாமே ரோடு மேப் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மேப் ஆகிருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். 3795 அப்படிங்கிற கோடு மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கேம்பஸ். ஸோ 3819 திருச்சியிலே ஒரு நல்ல பெஸ்ட் கேம்பஸ். தாராளமாக இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 3830ங்கிற K ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படி கேம்பஸ் வந்து ரொம்ப நல்ல கேம்பஸ். இவங்களுக்கு 2 கேம்பஸ் இருக்குது. இதில் இந்த ஃபர்ஸ்ட் கேம்பஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதையும் உங்கள் சாய்ஸில் நீங்கள் வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3920 சுதர்ஷன் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கக்கூடிய சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ், புதுக்கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவுமே ஒரு பெஸ்ட் கேம்பஸ். ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன், நியூ வெர்ஷன், 100% வந்து உங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய ஸ்கில்லிங்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய இனோவேஷன்ஸ் ப்ராஜெக்ட் பில்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த கேம்பஸஸ் எல்லாம் நீங்கள் திருச்சியில் படிக்கிறவங்க உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு கேம்பஸ். ஸோ உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம மதுரை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மதுரையில் பெஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அப்படிங்கிற இந்த கேம்பஸ் நல்லாயிருக்கும். ஆனால் செல்ஃப் லேர்னிங் பண்ணணும், ஃபீஸ் கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்களாக தான் ட்ரைவ் பண்ணணும். உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் எனக்கு கம்மியான ஃபீஸில் வேணும் சார், எங்கள் ஊரில் வேணும் சார்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 2 5986 வேலம்மல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜாக இருக்கும். இந்த காலேஜும் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க பார்க்கலாம். சார் நீங்கள் முக்கியமான காலேஜ் மறந்துட்டீங்களே சார், தியாகராஜா காலேஜ் விட்டுட்டீங்களே சார் உங்களுக்கு தோணும். ஏன்னா தியாகராஜா காலேஜ் சீட்டு முடிஞ்சு போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். சில சீட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு MBCக்கோ SC ST சீட்ஸோ இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தியாகராஜா வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5904. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5904 KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற காலேஜ் நல்லா இருக்கும், எடுத்துக்கலாம். அடுத்து 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற நல்ல கேம்பஸ் மதுரையில் எடுத்துக்கலாம். அடுத்து 4959 காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5990 லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிற காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் லிஸ்ட் மட்டும் உங்கள் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல காலேஜ் போகிறீங்கன்னு அர்த்தம். இதை தவிர ஏதாவது காலேஜ் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கேளுங்க, இந்த காலேஜ் நல்லா இருக்கா சார், இதை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அது நல்லா இருக்காங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய சீட் இருக்குது, நானே கன்ஃபிடென்ட்டாக ஃபில் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்க. உங்கள் கான்ஃபிடென்ட் நான் பாராட்டுறேன், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஆனால் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய தப்பு வருஷம் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்லேருந்து இப்போ இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உண்மையிலே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நம்ம தப்பாக போடக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் சொல்கிறத தயவுசெய்து நம்புங்க. 27 வருஷம் அனுபவம் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால 9 இயர்ஸ் டேட்டாஸை கையில் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் நடந்திருக்குது, எந்தெந்த காலேஜ்லாம் வளர்ச்சியில் இருக்காங்க, என்ன போகும், ஃபியூச்சர் எப்படி வேணும்னு 14 பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு தான் இந்த லிஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத்தை மைண்டில் வச்சு தான் இந்த சாய்ஸஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த சாய்ஸ் லிஸ்ட் கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சரை மாற்றும் அப்படிங்கிறத நம்புங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு தொடர்ந்து பேசணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஒரு 7448817986 ஆஃபீஸ் நம்பர் கூப்பிட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று போடுறேன், அந்த ஃபார்மில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிடுங்க.
என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸில் கேட்டு எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நானே உங்ககிட்ட நேரில் பேசுகிறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.